பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் வி நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு. அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். வணக்கம். அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புதியதொரு காணொலியில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி குரு பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடு. இதில் மிருகசீரிடம் என்பது உடைபட்ட நட்சத்திரமாக 3-4 பாதங்கள் தொடங்கி, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும் பெற்று புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் வரை இந்த ராசியில் பிரவேசிக்கக்கூடும். இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான குரு பயிற்சி இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே உபய ராசிகளுக்கு 7ஆம் இடம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானமாக வரும். அந்த அடிப்படையில் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக தனுசு ராசிக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ மாரகஸ்தானம்னா என்ன, பாதகஸ்தானம்னா என்ன? மாரகஸ்தானம்னா உடனே எல்லாரோட மனசுலையும் ஆளை கொன்றுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. மாரகஸ்தானம் என்பது மரணத்திற்கு இணையான துன்பத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு இடம் என்று அழைக்கப்படும். அதே மாதிரி பாதகஸ்தானம் என்பது பல வகையான சோதனைகளை தரக்கூடிய இடமாக வரும் என்று அழைக்கப்படும். அப்போ மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசிக்கு மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதியாக வருவார். சில பேர் தற்கூரியாக சொல்லுவாங்க, இது லக்னத்துக்கு தானே, ராசிக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. லக்னத்திற்கும் இதுவே, ராசிக்கும் இதுவே அடிப்படையில் தான் வரும். கண்டிப்பாக ஜாதகம், ஜனன ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு தான் அதிகமாக பொருந்தும். கோச்சாரம் என்று பார்க்கும்போது ராசிக்கு தான் பொருந்தும். ஆக தற்கொலைகளாக சில பேர் அதை செய்ய சொல்லுவாங்க, குழப்பமா, அவங்களுக்கு தெளிவில்லாமல் பேசுவாங்க. ஆனால் ராசியின் 7ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம் மற்றும் மாரகஸ்தானம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, லக்னத்திற்கு தான் இது அடிப்படையில் பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஜோதிடர்கள் அப்போ அவங்க பேசும்போதும் சொல்லுவாங்க, குரு உங்களோட ராசியுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. லக்னத்திற்கு பொருந்தும் போது லக்னத்தோட 5ஆம் இடத்தை தானே குரு பார்க்கணும். நம்ம பேசுறது கோச்சாரம். அப்போ குரு பகவான் கோச்சாரத்தில் ராசியின் அடிப்படையில் தானே மாறுறாரு. அப்போ ராசியின் அடிப்படைக்கு தானே 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம்லாம் பார்க்கணும், 9ஆம் இடம்லாம் பார்க்கணும். அப்போ ஏன் லக்னத்தும் ராசியும் போட்டு குழப்பறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லக்னத்திற்கும் பொருந்தும், ராசிக்கும் பொருந்தும். ராசியின் 7ஆம் இடம் என்பது ராசிக்கு மாரகம் மற்றும் பாதகஸ்தானமாக உபயராசிகளுக்கு வரும். அப்போ உபயராசியின் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியின் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு மேஷராசியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி பெயர்கிறார் 2024ஆம் ஆண்டு. இப்போ இப்படி பெயரக்கூடிய குரு பகவான் நன்மையை செய்வாரா? இதான் பாயிண்ட். உங்க ராசிக்கு மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி அவர் நல்ல இடத்துல உட்கார்ந்தா தானே தப்பு. உங்களுடைய எதிரி வலுக்கணுமா, வலு விளக்கணுமா? உங்களோட எதிரி நல்ல வலுவான இடத்துல உட்காந்துட்டாருன்னு சொன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தானே. இது குரு பகவான் உட்பட சொல்றேன். குரு பகவான் ஒரு முழு சுபர். அவர் கூடிய மட்டும் நல்ல பலன்களை தான் தருவார். இருந்தாலும் கூட அவர் நல்ல இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னு சொன்னா அது உங்களுக்கு எதிரி வலுக்கிற மாதிரில அர்த்தம். நம்மளுடைய எதிரி வலு பெறணுமா, வலு இழக்கணுமா? எது நமக்கு நல்லது?
அந்த அடிப்படையில் குரு பகவான் உங்களுடைய 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிற்கு சென்று மறைவது, ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைவது மிகப்பெரிய யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த அடிப்படையில் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருடமானது திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஆண்டாக வருகிறது. ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு பெயர்ந்து ஆட்சியாகி மூலத்திரியோணம் அடைந்து உங்களோட பாக்யாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி பெறுவது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், நான் கூட ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் பேசியிருந்தேன், தமிழா நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்பர் 1 ஸ்பாட். இதுதான் உண்மை. இப்போ குரு வேற உங்களுடைய எதிரி வேற கரெக்டாக மறைகிறாரு. ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயரும்போது மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமண யோகம் தன்னாலவே ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுற பொண்ணு பையனை திருமணம் பண்ணக்கூடிய யோகம், ரொம்ப வருஷமாக வரன் தேடிட்டு இருக்கேன் சரியா அமையலைன்னா சரியான வாழ்க்கை துணையை கண்ணில் காமிக்கக்கூடிய நேரம், இதெல்லாம் நடைபெற்றே தீரும். ஏன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கூட அதை பற்றி இந்த நியூஸ் வரலாம். அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான பிளானட் பொசிஷனில் தான் மிதுன ராசி அன்பர்கள் இருக்கீங்க. படாத அவஸ்தை, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு கவலைகள், பொருள் பிரச்சனை, பணத்தில் கடனில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு, கணவன் மனைவியால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவசொல் வாங்கி போலீஸு ஸ்டேஷனு கேஸு பம்பு வழக்கு, வேலை இழந்து குழந்தைங்களை பிரிஞ்சு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாகி தாய் தந்தையை இழந்து அதிகப்படியான அவஸ்தைகளைப்பட்ட மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவெள்ளி ஆண்டாக தான் இந்த 2024ஆம் ஆண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஆண்டில் இந்த குரு பயிற்சியானது மிதுனராசி என்பவர்களுக்கு எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற பாரதிய சொல்லியிருக்கேற்ப உங்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய 12ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால் உங்களுடைய 4ஆம் வீடு என்பது வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம், உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வை சிறப்பு பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் 30க்கு பிறகு ஏற்படும். அதே குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக துலாம் ராசி உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் இதுநாள் வரை வெகு நாட்களாக வெகு ஆண்டுகளாக இருந்து வந்த கடன் தொல்லை, பணப்பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க. இதை சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நடந்தே தீரும். அப்படி நடக்கலைன்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் கூட நான் சொல்கிறது நடக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பணத்தை கட்டி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான், ஃபோன் காலில் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி துல்லியமான பலன்களை தர முடியும். ஆக உங்களுடைய 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம் மகர ராசியை அவர் 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்ப்பதனால் ஆயுளை நீட்டிப்பார், ஆரோக்கிய பிரச்சனையை அறவே அறுத்தெடுப்பார். ஆக குரு பயிற்சியானது இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும் தர கடமைப்பட்ட ஒரு பயிற்சியாக வருகிறது. இதை பயன்படுத்தி கொள்வது என்பது உங்கள் கையில் தான் இருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, 100 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு தான் வரும் நமக்கு சாதகமாக. அப்படிப்பட்ட ஆண்டாக தான் 2024 உங்களுக்கு வந்திருக்கு. இதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்வதைப் போல அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் அன்புமிக்க மிதுனராசி அன்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.